போலீசார் பின்தொடர்ந்ததை அடுத்து மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்த இளைஞனின் இறுதிக் கிரியைகள் இன்று இடம்பெறவுள்ளன. தலவாக்கலை நகரில் கடந்த 31ஆம் தேதி போலீசாரினால் இளைஞன் ஒருவன் பின்தொடரப்பட்டதை அடுத்து குறித்த இளைஞன் மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தில் பாய்ந்து காணாமற் போன நிலையில் நேற்று முன்தினம் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து தலவாக்கலை நகரில் கடந்த 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதிகளில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றதுடன் அங்கு அமைதியின்மையும் தோன்றியது. இந்த நிலையில் குறித்த இளைஞனின் பூத உடல் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் நேற்றிரவு அன்னாரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கியமையே இந்த உயிரிழப்புக்கான காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இறுதிக்கிரையை நடைபெறும் இன்றைய தினம் அமைதியை கடைபிடிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் நேற்றைய தினம் அந்த பிரதேச மக்களுக்கு அறிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தில் பாய்ந்து உயிரிழந்த இளைஞனின் இறுதிக்கிரைகள் இன்று பிற்பகல் 3:30 அளவில் தலவாக்கலையில் நடைபெற உள்ளது. இளைஞனின் பூத உடலுக்கு பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நம்பி இருந்தே